Master S. Master K. Thirukumar. Master S. Ashwin. Madam. All of you. I have great pleasure in welcoming all of you here, especially the patricians, our Father Rector, and the POG, the staff, the trainers, and the boys, the team that has come along here. We're very happy that we can host the three forms of the match this year at our venue, at the Bicknell grounds here at Watukote. And we are very thankful to all the sponsors, because we know that we won't be able to go through with it if not for them. So we are thankful to the sponsors who are our main sponsor, along with Nippon Airways, Elephant House, and many others who have come forward to help us in many ways. We also want to say a big thank you to the media and the YouTubers who have all along been with us, and we hope that you will continue to be with us. So in the நேரத்தில் நான் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி எல்லோரையும் வரவேற்கிறேன். மிகவும் பழமை வாழ்ந்த இந்த கிரிக்கெட் போட்டி இலங்கையிலே மிகவும் பழமை வாழ்ந்த 2 பள்ளிக்கூடங்களுக்கிடையே பாடசாலைகளுக்கு நடைபெறும் இந்த போட்டி இந்த வருடம் 109வது பேட்டில் ஆஃப் த கோல்ஸ் 9வது ஆண்டு நடைபெறுகிறது. பலவிதமான இடையூறுகள் வந்திருந்தால் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. அதுதான் பாரம்பரியமாக எங்களுடைய 2 பாடசாலைகளும் நட்பு நாளை புனைந்திருக்கிறார்கள். ஆகையால் தொடர்ந்து இந்த போட்டிகள் நடைபெற வேண்டும் என்றும் இந்த 3 விதமான அதாவது பிக் மேட்ச் என்ற 3 நாள் போட்டி அடுத்த வியாழன் ஆரம்பித்து வியாழன் வெள்ளி சனியிலும் மற்றும் அங்கால 50 ஓவர் போட்டியோடு பிறகு அடுத்த புதன் 25ஆம் தேதி T20 ஒன்றும் நடைபெறும். அப்போ 3லும் நாங்கள் கிரிக்கெட் கல்ச்சை கழித்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்காக பலர் இங்கே எஸ்பெஷலி த பிளேயர்ஸ் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். they have prepared a lot. கோச்சஸ் அவர்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கிறார்கள். மாஸ்டர்ஸ் இன்சார்ஜ், POG, ஃபிசிக்கல் டிரெக்டர் எல்லாரும் பலவிதமான அணிநடத்தல்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் அந்த 2 அணிகளுக்கும் அவர்கள் எல்லாருக்கும் I want to wish them all the very best and hope that we have very enjoyable season this time with all the matches. Thank you. It is with pleasure I express my sincere thanks to Principal Madam for hosting these 3 types of cricket the coming week. Especially St. Patrick's will meet Jatnagoli in our 109th Battle of the Goals in the North. It's an annual cricket encounter, and from 12th to 14th March. So it is the second oldest paying big match in the North, and cricket big match are the vital platform for talented young cricketers to bring out their talent, especially their own spirit and shining on the field. So as you know,
12th, 13th, 14th of March, it is a 3 days match after name of our Long Challenge Trophy. And 21st of March, it is a 1-day match, 50 overs. There is a Rajendra Challenge Trophy. Then 25th March, there is a T20. It is named after the Prime Minister Challenge Trophy. So I express my sincere thanks to the Director of Physical side of Jalpana College and other team members, the captain, and our teachers and the prefect of studies and the coaches of the whole team. So I wish you all the best for your encouraging field in cricket. இந்த நாட்களில் நாங்கள் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வளர்ந்து வருகின்ற யங் பிளேயர்ஸுக்கு தேவையாக இருக்கிறது ஃபீல்டு சைக்காலஜி. உளவியல் ரீதியாக பிள்ளைகள் தயார்படுத்துவது தான் இப்போது நவீன இந்த காலங்களிலே நாங்கள் ஒவ்வொரு கேம்லையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருந்தாலும் ஃபீல்டிங் அல்லது பேட்டிங் அந்த டைமில் டிஸ்டர்ப் ஆகிற தன்மைகள் கூட காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கன்சன்ட்ரேஷன்ஸ் கிரிக்கெட்டில் இருக்க வேணும். படிப்போடு சேர்த்து நீங்கள் பல தியாகங்களை செய்து தான் கிரிக்கெட் டீமில் இடம் பிடிச்சிருக்கிறீர்கள். இது ரெண்டு கல்லூரிக்கும் இடையிலான நீண்ட கால வரலாற்று நட்பு ரீதியான மேட்ச் என்பதை, என்கவுண்டர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இட்ஸ் நாட் அ டூர்னமெண்ட், இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி மேட்சஸுக்குரிய எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்க வேண்டும். அதே நேரம் எங்களுடைய ஹார்ட் ஒர்க் தேவையானதாக இருக்கிறது. ஒவ்வொரு டீமும் எங்கள் கல்லூரியினுடைய பேருக்காக கடினமாக உழைக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையிலே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக மீண்டும் யாழ்ப்பாண கல்லூரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வருகின்ற இந்த நாட்களில் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். ஆரோக்கியமான நட்பு ரீதியான இந்த என்கவுண்டர் மகிழ்ச்சிகரமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே இந்த மச்சஸுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுகிற அனைவருக்கும் எனது நன்றி. எஸ்பெஷலி டேரக்டர், மெயின் ஸ்பான்சர்ஸ் அண்ட் அதர் சப் ஸ்பான்சர்ஸுக்கும் அதேபோல் மீடியா பர்சன்ஸுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் 12, 13, 14 மார்ச் மாதம் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் புனித பத்திரிசியார் கல்லூரிக்கும் இடையிலான பொன்னணிகள் போர் 109வது பொன்னணிகள் போர் யாழ்ப்பாண கல்லூரி வட்டுக்கோட்டையில் வெகு விமர்சையாக நடத்துவதற்கு நாங்கள் சகல ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த போட்டியானது 109 தடவைகள் இரு பாடசாலைகளும், அதாவது புனித பத்திரிசியா கல்லூரிக்கும் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான நட்புறவை மிகவும் வலுப்படுத்துவதாக இந்த போட்டி அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த போட்டியானது வெகு விமர்சையாகவும் நட்பு ரீதியாகவும் மாணவர்களுடைய, அதாவது கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுடைய டேலண்டை வெளியால் கொண்டு போகிறது நோக்கத்தோடும் அவர்கள் தேசிய ரீதியிலே எமது தமிழ் மாணவர்கள், வடபகுதி மாணவர்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போட்டிகளை நாங்கள் விமர்சையாக நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்து வருகின்ற 33வது ஒரு நாள் 50 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியானது எதிர்வரும் 21ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை அதுவும் யாழ்ப்பாண கல்லூரியிலே நடைபெற இருக்கின்றது. அதே நேரம் 6வது T20 போட்டியானது 25ஆம் தேதி புதன்கிழமை யாழ்ப்பாண கல்லூரி பிக்னல் மைதானத்திலே நடைபெறுகின்றது. இதே நேரம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் சொல்ல வருகின்றேன். என்னவென்றால் வடபகுதியிலே முதலாக டிஜிட்டல் ஸ்கோபோர்டில் இந்த பொன்னணிகள் போர் முதல் தடவையாக யாழ்ப்பாண கல்லூரி மைதானத்திலே நடைபெற இருக்கின்றது.
அந்த வகையில் இந்த டிஜிட்டல் ஸ்கோபோர்ட் சரியான தொழில்நுட்பத்தோடு வடபகுதியிலே முதல் தடவையாக யாழ்ப்பாண கல்லூரி அமைத்திருக்கின்றது. அதனையும் நீங்கள் வந்து கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த போட்டியானது சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்ற புனித பத்திரிசியா கல்லூரி சமூகத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த வகையில் இந்த போட்டியை காண்பதற்கு வெளிநாடுகளில் இருந்து பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற நலன் விரும்பிகள் மற்றும் இரு பாடசாலை சமூகத்தினையும் தவிர அன்போடு வரவேற்று எல்லாரும் வருக வருக என நாங்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு பொன்னணிகள் போர் என வர்ணிக்கப்படுகின்ற யாழ்ப்பாண கல்லூரி வட்டுக்கோட்டைக்கும் புனித பத்திரிசியார் கல்லூரி யாழ்ப்பாண அணியிற்குமான போட்டி எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 12, 13, 14ஆம் தேதிகளில் யாழ்ப்பாண கல்லூரி பிக்னல் மைதானத்திலே நடைபெற இருக்கிறது. ஸோ அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த பொன்னணிகள் போர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பேட்டில் ஆஃப் த கோல் இந்த முறை 109வது தடவையாக நடைபெறுகின்றது. அதேபோல் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 21ஆம் தேதி இதே மைதானத்தில் நடைபெறவிருக்கின்ற 50 பந்து பரிமாற்றங்கள் 50 ஓவர்ஸ் 1 டே டூர்னமெண்ட் 21ஆம் தேதி மார்ச் மாதம் நடைபெற இருக்கிறது. அது முன்னாள் யாழ்ப்பாண கல்லூரியுடைய முதல்வர் ராஜன் கதிர்காமர் அவருடைய பெயரை கொண்டு அந்த 50 ஓவர் சுற்று போட்டி நடைபெற இருக்கிறது. எதிர்வரும் 25 மார்ச் மாதம் இதே யாழ்ப்பாண கல்லூரி மைதானத்திலே வனபிதா பிரான்சிஸ் ஜோசப் புனித பத்திரிசியார் கல்லூரியின் அதிபர்களில் புகழ்பூத்த அதிபர்களில் ஒருவரான அடிகளாருடைய நாமத்தை கொண்ட 6வது T20 போட்டி இந்த மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இப்போட்டிகள் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் புனித பத்திரிசியார் கல்லூரிக்கும் இடையிலான நீண்ட கால பாரம்பரியங்களையும் நட்புறவுகளையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு போட்டியாக அமைந்திருப்பதோடு இளம் வீரர்களை வெளிக்கொணர்கின்ற அவர்களுடைய ஆற்றல் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த 3 விதமான சுற்று போட்டிகளும் யாழ் நகரிலே நடைபெற்று வருகின்றது. இலங்கையிலே மிகவும் பழமை வாய்ந்த பிக் மேட்ச், அதாவது வருடாந்தம் நடைபெறுகின்ற போட்டிகளிலே யாழ்ப்பாண கல்லூரிக்கும் புனித பத்திரிசியார் கல்லூரிக்கான போட்டி உலகளாவிய ரீதியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போட்டியாக இருப்பதுடன் இரு கல்லூரிகளுடைய பழைய மாணவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு போட்டியாகவும் இது அமைந்திருக்கிறது. ஆகவே வெளிநாடுகளில் இந்த போட்டிக்காக பல 2 கல்லூரிகளையும் சேர்ந்த பழைய மாணவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள வருகை தர இருக்கிறார்கள். அதே மாதிரி எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், பழைய மாணவர்கள் இந்த போட்டிகளிலே கண்டுகளித்து அவர்கள் சிறப்பான ஒரு நட்புறவை உருவாக்குகின்ற ஒரு களமாக இந்த போட்டிகள் அமைய இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே இந்த முறை யாழ்ப்பாண கல்லூரி இந்த போட்டிகளை 3 போட்டிகளையும் ஒழுங்கமைத்து நடத்த இருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு விதமான முன்னாயத்த ஏற்பாடுகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே புனித பத்திரிசியார் கல்லூரி சார்பிலே அவர்களுக்கும் அவர்களுடைய அதிபரோடு இணைந்து பணியாற்றுகின்ற விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர்கள், பழைய மாணவர்கள், பாடசாலை சமூகத்தினர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு போட்டிகள் வித இடையூறுகளும் இடைஞ்சல்களும் இல்லாமல் நல்ல விதமாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.